ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க கோவில் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், தென்னம்பாக்கம், கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது கடலூர்லேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோவில். இது மதுரை ஐயனார் கோவில் மாதிரியே ரொம்ப ஃபேமஸான ஐயனார் கோவில் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொம்மைங்களாக இருக்கும் கோவிலை சுற்றி. அதை பற்றி தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஐயனார் கோவிலில் ஐயனாருக்கு இருக்க வாகனம், இந்த குதிரை இருக்கும் பாருங்களேன், அதுவே ஒரு 375 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஐயனார்னாலே நம்ம குதிரை சிலை தான் வாங்கி வைப்போம். இங்கே பாருங்கள், எல்லா உருவத்துலேயுமே மனுஷ உருவங்கள்லாம் எல்லாமே பொம்மைங்கள்லாம் இருக்குது. அதையே அப்படி தான் பார்க்கலாம். இந்த அழகுமுத்து ஐயனார் கோவில் பின்னாடி ஒரு அழகர் சித்தர் கோவிலும் இருக்குது. ஏன்னா ஒரு 366 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு வந்த அழகர் சித்தர் தவம் புரிஞ்சு இங்கே இருக்க மக்களோட குறைகள் நோய்கள்லாம் தீர்த்ததாகவும், அதற்கப்புறம் அந்த பக்கத்தில் அந்த கிணத்துல ஜீவசமாதி அடைஞ்சதால் அந்த இடத்துல கோவிலும் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உருவானது தான் இந்த கோவில். முதல்ல இந்த தென்னம்பாக்கம் ஒரு காடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருந்திருக்கு. இந்த அழகர் சித்தர் எல்லாரோட மக்களோட குறைகளையுமே தீர்த்து வச்சவராக இருந்திருந்தார். அதற்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குறைகளை இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு பொம்மைங்களாக தீர்ந்ததுக்கப்புறம் பொம்மைங்களாக இங்கே எடுத்துகிட்டு வச்சிட்றாங்க. அதாவது கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மணமக்கள் சிலையை அந்த மாதிரி கொண்டாந்து வைக்கிறாங்க. அது மாதிரி டாக்டரோ இன்ஜினியர் படிக்கிறோம் அது மாதிரி வேண்டிக்கிறவங்க அது மாதிரி பொம்மைங்களையுமே இங்கே வைக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வந்ததுக்கப்புறமா குழந்தை பொம்மைங்களை வாங்கிட்டு இங்கே வைக்கிறாங்க. ஏதாவது கை கால் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கவங்க கூட அந்த கை கால் மாதிரியெல்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறாங்களாம். அவ்வளோ வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எவ்வளோ சிலைகள் இருக்குது பாருங்கள், பொம்மை சிலைங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ சிமெண்ட்டில் செய்கிறாங்க. மண்ணுங்கிறது கரைஞ்சிரும். ரெண்டாவது இப்போ அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதால சிமெண்ட்டில் ஈஸியாக செஞ்சிடறாங்க. அது மாதிரி ஐயனார் கையில் இருக்க வாழை சுற்றியுமே ஏராளமான சீட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையே நிறைவேற்றுவாராம். ஸோ கண்டிப்பாக நீங்கள்